Audio Jungle. Audio Jungle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் இந்த காட் கிட்ஸ் வலையில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் தேவனுக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் பேசக்கூடிய சத்திய பகுதி என்ன அப்படின்னா, மனுஷன் ரொம்ப நல்லவன். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மனுஷனை தேவன் எப்படி உருவாக்கியிருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் அந்த கனியை பறிக்கும்போது ஏன் தேவன் தடுக்கலை, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். மனுஷன் உண்மையிலே ரொம்ப நல்லவனாகத்தான் ஆண்டவர் படைத்தார். இன்றைக்கி இருக்கிற அநேக மனிதர்கள் கெட்ட சுபாவங்களை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் நம்ம ஒரு சில விஷயத்தை உணர்த்த வேண்டியது அவசியமாக இருக்குன்னா, நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு அவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு 30 வருடத்திற்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ ஊழியங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருந்தது. கூட்டம் கூட்டமாக மக்கள் அலைமோதி இருந்தாங்க திருச்சபைகளில். இன்றைக்கி அது படிப்படியாக குறைந்து, ஒரு பழமொழி சொல்வார்கள், கழுதை தேய்ந்து கட்டரும்பாகி விட்டது என்று ஒரு பழமொழி சொல்வாங்க. அந்த லெவலில் வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் மாறிவிட்டதுக்கு. ஏனென்றால் கிறிஸ்தவ உபதேசத்தை இங்கு சொல்கிறவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு உட்பட்டு வாழ்வதில்லை என்பது தான் ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. ஊருக்குள்ளே இன்றைக்கி 4 சபை இருக்குது. 4 சபையிலே 4 பேர் தான் உட்காந்துட்ருக்க லெவலுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவம் அந்த லெவலில் இறங்கிருச்சு. கிறிஸ்தவம் என்றைக்குமே இறங்காது, பட் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறோம் அந்த லெவலுக்கு இறக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து இந்த மெசேஜை பேசிகிட்டு இருக்கேன் நானும் கூட தான். ஏன் மனிதன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவன்கிட்ட அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னா, அதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கும். உன்னையும் நல்லவனாக பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது அவன்கிட்ட ஒரு சத்திய சுவிசேஷமாக இன்றைக்கி சொன்னான். ஒருவேளை அவன் தன் உள்ளத்தில் உணர்த்துதல் பட்டு, என்னது இவ்வளோ மோசமான மனுஷனாகிய நான் நல்லவன் என்ற என்னை வந்து கடவுள் பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அவன் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சிறுகதை மீன் அது நடந்த சம்பவம் தான், பட் அதை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி நான் மேலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் கீத்தித் வாத்தியங்களில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என்றைக்குமே நான் சொல்லியிருக்கேன், பைபிள் வாசிக்கும்போது, சங்கீதம் வாசிக்கும்போது அந்த சங்கீதத்தை யார் எழுதுனாங்கிறத மேலே வாசிக்கணும். உபதேசமாக, பாட்டா, இல்லை விண்ணப்பமாக, இப்படி மேலே போட்டிருக்கோம் அந்த சங்கீதத்துக்கு மேலே. ஸோ இது வந்து பாட்டு தான். பட் அந்த பாட்டில் தாவீது வந்து அப்படியாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 4ஆம் வசனத்தில், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிடம் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கீழே சொல்கிறாரு 6ல், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். நான் லைஃப் பாருங்கள், கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் பாருங்கள். மனுஷனை படைத்து எல்லாத்தையுமே மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறாரு. 2வது, மகிமையினாலும் கனத்தினால் முடிசூட்டினார் என்றிருக்கு. முடிசூட்டுறதுன்னா சொல்லுங்கள், நம்ம கொஞ்சம் கூடுதலாக ஆய்வு பண்ணோம்னா மன்னருக்கு தான் முடிசூட்டுவாங்க. ஒவ்வொருத்தரையும் இங்கே மன்னர் போல் தேவன் வந்து பார்க்குறாரு. ஆரம்பத்தில் மனுஷனை படைச்சு அப்படி தான் ஒரு கிரீடத்தை சூட்டுற அளவுக்கு தான் அவனுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்து கணத்தினால் மூடி இருந்தார். உண்மையிலே மனிதன் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் வந்த பிரச்சனை தான் இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை நீக்கி அந்த கீழ்ப்படியாமல் வந்த பாவத்தை ஒரு மனிதனாக திரும்ப வந்து வானத்திலேருந்து இறங்கி வந்து பரிசுத்தராக வந்து தேவன் வந்து மனிதனாக வந்து கீழ்ப்படிந்து அந்த பாவத்தை எல்லாம் நீக்கிட்டார். இப்போ மனுஷன் வந்து அவரை தேடி போயிட்டான் அப்படின்னா உண்மையாலுமே அந்த பாவம் சாபம் நீக்கப்பட்டு அவன் யார் என்ற நிலையை அவன் உணர்ந்து கொள்கிறான். அவன் யார் என்ற நிலையை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஊழியங்கள் நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. சொல்வதை விட அவனுக்கு முன்னாடி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ நம்மளாம் நல்லவங்கப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான்னா, நம்மளை அவன் பார்க்கும்போது அவனுக்கு நம்ம நல்லவனாக வாழ்ந்து காட்ட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கிறிஸ்து ஒரு இடத்துல இப்படி சொன்னார்,
என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன நிறைய பேர் என்ன வியாக்கானம் சொல்லுவாங்கன்னா, ஓ இவரை பார்த்தவர் தாங்க பிதாவை பார்த்தார், பிதாவும் இவர் ஒன்று தான் அப்படின்னு. பிதாவும் அவர் ஒன்று தான், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு. அவர் எதுக்காக சொன்னார்னா, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான, என்னுடைய கிரியைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, என்னுடைய செயல்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, என்னுடைய செயல்களை என்னுடைய கிரியைகளை பார்க்கிற நீங்கள் என்னை போல என் செயல்களை போலத்தான் என் பிதாவும் இருப்பார் என்று அடையாளப்படுத்துவதற்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னார். இப்போ நிறைய நபர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம். நம்மளை பார்த்தவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இங்கு மாறிப்போய் நிற்கிறது. ஓகே, இப்போ தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக நம்மை படைத்திருக்கிறார் என்பதாக சங்கீதக்காரன் சொல்கிறார். இதையே நீங்கள் ஆர்சி பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் கடவுளாகிய உமக்கு சற்று சிறியவனாக இந்த மானிடரை உருவாக்கினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் வான தூதரிலும் கொஞ்சம் தாழ்த்தி மனுஷனை உண்டாக்கினீர் என்று இன்னொரு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் ஏஞ்சல்ஸ், அவங்க கொஞ்சம் லோவாக அவனை நீங்கள் ஏஞ்சல்ஸுக்கு கொஞ்சம் லோவாக நீங்கள் அவனை எனக்குமே மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எவ்வளவு ரைட்ஸை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி மனுஷங்க இந்த லெவலில் தறிகட்டு போயிட்டான் அப்படின்னு காரணம்னா, கடவுளை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை என்பது தான் உண்மையான ஒன்று. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நான் ஒரு நடந்த சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு நான் விளக்குறேன். மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. ஒரு ஹோட்டலுக்கு ஒரு எழுத்தாளர் சாப்பிட போகிறாரு. அப்படி சாப்பிட போகும்போது அவர் அந்த ஏரியாவில் புதிய நபர், ஆனால் அவங்க ஏரியாவில் ஒரு பிரபலமான எழுத்தாளர். அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஒரு ஊருக்கு போகிறாரு. போகும்போது அந்த ஊரில் அவரை பற்றின நபர்கள் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது ஒரு உணவகத்துக்கு சாப்பிட்லான்னு போகிறாரு. போகும்போது அவர் ஒரு தோசை 2 இட்லி வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய ஜிப்பாவில் கையை விட்டுருக்காரு. அவர் கொண்டு வந்து அந்த பணம் பர்ஸோட காணாம போச்சு. என்ன செய்கிறேன்னு தெரில. தயங்கி அந்த உரிமையாளர்கிட்ட அந்த எழுத்தாளர் சொல்கிறார், ஐயா இங்கே வரும்போது உண்மையிலே என்கிட்ட பணம் இருந்தது, நான் சாப்பிட்டு முடித்து யதார்த்தமாக நான் ஜிப்பாவில் கைவிட்டு பார்க்குறேன், பணத்தை காணோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, நான் எப்படியாவது உங்கள் பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு அவர் யாருன்னு தெரியாதனால அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இப்படி தான் உன்ன மாதிரி நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வர்றது சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுது. இப்படி இளமையான ஒரு ஆளாக இருந்தால் கூட உன்னை ஹோட்டலில் வேலை பார்க்க வச்சுருப்பேன், பட் ஆனால் நீ கொஞ்சம் வயசான ஆளாக இருக்கனால அந்த வேலையெல்லாம் சொல்ல முடியாது, மரியாதை எப்படியாவது பணத்தை கொடு அப்படின்னு நிற்கிறாரு. பணம் இல்லைன்னு இவர் சொல்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு நீ போ அப்படின்ட்டா, ஜிப்பாவை கழட்டி இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொல்லிடுறாரு. இந்த சம்பவத்தை அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க அத்தனை மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன தோணும், மனுஷன் நல்லவனா கெட்டவனா? அங்கே பார்த்துட்ருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க, வகுறார சாப்பிட்டுட்ருக்காங்க, ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் இங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த சண்டை ஒரு அளவுக்கு முத்தி அவர் சட்டையை கலட்டுற அளவுக்கு வந்துட்டார். சட்டையை கலட்டி டேபிளில் வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஒருவர் திடீரென்று எழுந்து வருகிறார். எழுந்து வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட பேசுகிறார். இந்த ஐயா எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்குறார். இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் அவர் சொல்லும்போது அந்த பணத்தை அவர் கொடுத்துறார். கொடுத்துட்டு இந்த சட்டையை அவர் எடுத்து உடனடியாக நீங்கள் மாட்டுங்க, இந்த சட்டையை நீங்கள் கழட்டாதீங்க, உங்களுக்கு அவர் மாதிரியாக இருக்கே, நீங்கள் சட்டையை போடுங்கன்னு சொல்லி அந்த கலட்டின சட்டையை அவர் மாட்டி விட்டுட்டு அவர் கையில் ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்து விட்டு அந்த நபர் கடந்து செல்கிறார். அந்த எழுத்தாளர் அந்த துண்டுச்சீட்டை வாசிக்கும்போது என்ன வேண்டாம், ஐயா உங்களுடைய பணம் காணாமல் போனது என்று நீங்கள் சொன்னீர்கள், உண்மையிலே நானும் ஒரு திருடன் தான், இந்த மாதிரி நிறைய பேருடைய பணத்தை பிட்பாக்கெட் அடிக்கக்கூடிய ஒரு நபர் தான். பட் ஆனால் நீங்கள் இந்த நிலையில் நின்று கொண்டு இருக்கும்போது என்னை போன்ற ஒருவன் தான் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கினான் என்று நான் எண்ணும்போது என்னுடைய மனம் பதபதக்கிறது. இந்த காட்சியை என்னால் பார்க்கவே முடியவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆகவே தான் இந்த பணத்தை நான் உங்களுக்காக நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த திருடன் அதிலே எழுதி வைத்திருந்தார். இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே நிறைவானவர்கள், யாருமே முன் வரலை. ஒரு திருடன் அவர் நின்ற நிலையை பார்த்துவிட்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறங்கி வருகிறான். இப்படி தான் தமிழகத்திலே சமீபத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்தது. அந்த கொலை செய்துவிட்ட அந்த கொலையாளி சிறைச்சாலையில் அவர்கள் கொண்டே வைக்கும்போது அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படும்போது அவர் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறார், பயங்கரமாக அழுகிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய நிதானத்தை நான் இழந்து விட்டேன், நான் இப்போது உணர்கிறேன் நான் செய்தது தவறு என்று அப்படின்னு. மனுஷன் உண்மையாலுமே மனசாட்சியின்படி அவன் வாழ பழகிவிட்டால் நிச்சயமாக மிகவும் நல்லவன். இந்த இடத்துல அந்த திருடன் எனக்கென்னு கடந்து போகாமல் அவனுக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்து
அந்த மனசுக்குள்ளே இருந்த ஒரு நல்லவனை வெளியில் கொண்டு வந்து அந்த நபருக்கு உதவி செய்ய வச்சுச்சு. ஒரு கொலைகாரன் தான் செய்தது தப்பு என்று மனசாட்சி உறுத்தி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர வச்சது. இப்படி மனுஷன் வாழ்க்கையில் உண்மையிலே நல்லதும் அவனுக்குள்ளே நிறைய இருக்கும். இப்போ என்னை சார்ந்த நபர்கள் நிறைய உலகத்தில் சார்ந்த நபர்கள் தான் இருக்காங்க. உண்மையில் எனக்காக ஒரு கஷ்டம் கவலை எல்லாம் வரும்போது ஆவிக்குரிய நண்பர்களை விட என்னோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் தான் எனக்கு அதிகமாக உதவி செய்கிறார்கள். உண்மை நான் என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் என்னை நேசிக்கிறார்கள், 100% நேசிக்கிறார்கள். இப்படி உண்மையிலே நீங்கள் ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் உங்களை சார்ந்த இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. அவங்களுக்குள்ள எப்படி இந்த நல்ல குணங்கள் வருது அப்படின்னா, உண்மையாலுமே மனிதன் மிகவும் நல்லவன். ஒரு இடத்துல பவுல் சொல்கிறார், நம்மளுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல போராட்டம், இந்த வானமன் எடுத்து சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் என்று சொல்கிறார். அப்போ மனுஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவனை மனுஷனை நம்ம பார்க்கணும். முதல்ல என்னென்னா அவன் யாருன்னு அவனுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கணும். அவன் யாருன்னு அவனை உணர வைக்கணும்னா அவனுக்கு முன்னாடி நான் யாருன்னு வாழ்ந்து காட்டணும். இப்போ நான் எப்படி வாழ்கிறனோ அதுதான் அவனை யோசிக்க வைக்கும். ஒரு இடத்துல நம்ம நண்பர்களோட சேர்ந்து நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, இல்லைப்பா நான் பொய் சொல்லக்கூடாது, ஏன்னா கடவுளுக்கு விரோதமானது, நான் ஸ்ட்ராங்காக பொய் சொல்ல மாட்டேன், நான் நிற்கும்போது அந்த இடத்துல என் நண்பர்கள் என்னை குறித்து உணர்வார்கள். என்னை குறித்து என் நண்பர்கள் சாட்சி கொடுப்பாங்க. அவன் பொய் பேச மாட்டான், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு சாட்சி கொடுக்கும்போது எப்படி இவ்வளவு நல்லவனாக ஒருத்தன் வாழ முடியுது யாரா அப்படின்னு தேடும்போது தான் நம்முடைய பின்புலத்தில் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நம்ம கூட இருக்காருங்கிறத அவன் உணர்ந்து கொள்வான். மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வேறு ஒன்றுக்கும் அது உதவாது. 14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி 15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த 3 வசனத்தை சொல்லிட்டு 16 சொல்கிறார், இவ்விதமாய் மேலே சொன்ன அவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்கப்பட கடவுது. இப்போ ஆத்ம ஆதாயம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் நடந்து கொள்கிற விதத்தை பொறுத்து தான் ஆண்டவரை தேடி வரக்கூடிய நபர்கள் வருவாங்க. அப்போ அவன் நல்லவன் தான். உண்மையிலே நீங்கள் ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நல்லது செய்யக்கூடிய விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, ஆனால் நல்லது செய்ய விடாமல் ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது. அந்த பாவ பிரமாணம் என்று எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் இருக்குது. ஆதியிலே ஒரு நல்ல பிரமாணம் எனக்குள்ள இருக்குது, நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த பிரமாணம் இருக்குது. அப்போ அந்த நல்லது செய்ய வேண்டும் என்ற பிரமாணத்தை அவனுக்குள்ளே இன்னும் அதிகமாய் தூண்டிவிட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னாடி நாம் நல்லவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டியது இங்கே அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாட்டு பாடுவதிலையோ ட்ராக்ஸ் கொடுப்பதிலையோ இல்லை பயங்கரமாக டெம்ப்டாக ப்ரெஷர் ஆகி ஜபிப்பதிலையோ இல்லை ஜபக்கூட்டங்களை கலந்து கொள்வதனாலேயோ இங்கே மாற்றங்கள் அதிகமாக வந்து கொள்ள போவதில்லை. அதெல்லாம் தேவைதான், அவசியமான ஒன்று. பட் ஆனால் இன்னர் லைஃப்பில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்களோடு வாழும்போது, உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கும்போது, இல்லை உங்களுடைய குடும்பத்தில் வாழும்போது, உங்கள் பொதுவெளியில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நகர்த்திட்டு போகும்போது நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? இங்கே தான் பிறர் நம்முடைய தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். அவர்கள் முன்னாடி உங்களுடைய வெளிச்சம் அவருக்கு பிரகாசிக்கட்டும். ஏன்னா உங்கள் தேவனாகி கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்போ நம்ம மனசாட்சி நம்மளே கேட்டு பார்ப்போம். உள்ளான மனுஷன் நமக்குள்ளே நல்லவன் தான். உண்மையிலே அந்த நல்லவனை நம்ம இன்னும் அதிகமாக நல்லவனாக மாற்றுவதற்கு பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் சிங்காசனத்தில் போய் அவர் பிதாவின் பக்கத்தில் அவர் வீட்டிலிருந்து அங்கிருந்து ஒரு தேட்டரில் வாழ்ந்து நமக்காக இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தேடி அவரை கூப்பிட்டு அவரை நம்ம உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்கள் தவற விடுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிறார் என்பதை அறியாததினாலே தான் நாம் இன்னைக்கு சக்ஸஸ் வாழ்க்கை வாழ முடியாதவர்கள் இருக்க. நாம் இன்னொரு நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் அவர் என்னெல்லாம் செய்வார், நம்முடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறதையும் உண்மையிலே ஆதாரத்தோடு நம்ம ஒரு நீதி நேர்மையாக மனசாட்சியின் அடிப்படையில் நம்ம ஒரு சத்திய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி
வாழ்கிற மனிதனை நாம் அவன் நல்லவன் என்று அவனுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் அவனுக்கு முன்னாடி நாம் நல்லவனாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. உண்மையிலே தேவன் தமது ரூபமும் தமது சாயலாகவும் மனுஷனை நம்மளை படைத்தார், நல்லவர்களாகவே படைத்தார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த நல்லது இன்னைக்கு வரைக்கும் ஒளிஞ்சு போச்சான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அந்த மனசாட்சி இன்ன வரைக்கும் நமக்குள்ளே இருக்கும். நிறைய ஸ்டோரி என்னால் சொல்ல முடியும். மனுஷன் நல்லவன் தன்னை உணர்ந்த தருணத்தை நிறைய பேர் இங்கே வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு சம்பவங்கள் நம்ம சொன்னோம்னா நிறைய சம்பவம் சொல்லிட்டே போயிடலாம். வாய்ப்பு கிடைக்கும்போது அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். தேவன் தாமே உங்களை நடத்துவாராக. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஒவ்வொரு நபர்களும் கிறிஸ்தவர்களாய் வாழும்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நாம் வாழ்ந்தோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து அல்ல, அது வேதத்துடைய கருத்தும் அதுதான். பவுல் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்த வாசனையாக இருக்கிறோம். இப்போ நான் நடந்து போகும்போது ஒரு சென்ட் அடித்தா எப்படி வாசனை வீசும், நான் சென்ட் அடிச்சுட்டு போனால் எப்படி வாசனை வீசும், அதே போல் நான் நடந்து போகும்போது கிறிஸ்துவின் வாசனை எங்களை வீசுகிறது என்று சொன்னார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இப்படி நம்முடைய கிறிஸ்துவின் வாசனை நம்மகிட்ட வீசுனா நம்ம யாரையும் கவர்ந்து இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சென்ட் விளம்பரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். அப்படியே இந்த சென்ட் விளம்பரம் அப்படியே ஒருத்தர் அடிச்சுட்டு அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போகிற எல்லாரையும் கவர்ந்து இழுத்துட்டு வந்துடும், அந்த விளம்பரத்தில் காட்டுவாங்க. ஸோ அதுபோல் நீங்கள் கிறிஸ்தவர்களை நான் எல்லாம் மாறிட்டோன்னா அந்த வாசனையே அவங்களை பிடிச்சி இழுத்து வந்துடும். மலை மேலே ஒரு லைட் இருந்துச்சுன்னா அந்த லைட்டு தேடி எல்லாருமே ஓடி வந்துடுவான். உண்மையிலே உப்பு சாரமுள்ளதாக இருந்தால் அந்த உப்பை போட்டு பயன்படுத்தி உங்களுக்கு நிறைய பேர் வந்துடுவான். ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம விளக்கு தண்டில் மேல் இருந்தோம்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு நல்லது இருக்குது. பட் அந்த நல்லதை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு பரிசுத்தாக நமக்கு துணை செய்வாராக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.